அதாவது உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியலையா? இந்த கதையை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்பாவும் மகனும் ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மகனுக்கு அதிகமான சோகங்கள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அது எப்படி சால்வ் பண்ணணும்னு அவனுக்கு தெரியல. அப்பாட்ட கேட்கான், இந்தமாரி எனக்கு பிரச்சனைகள் இருக்குது, நான் எப்படி அதை சால்வ் பண்ணேன் அப்படின்னு தெரியலை, அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு அப்பாட்ட கேட்கான். அப்பா சொல்லுதாரு, நம்ம வீட்டில் ஒட்டகங்கள் இருக்குது, அதை நீ இன்றைக்கி நைட்டு மட்டும் உட்கார வச்சிட்டின்னா நாளைக்கும் உனக்கு அது அன்றைக்கி கேட்ட கேள்விக்கான ஆன்சர் நான் செய்தேன் சொல்லுதேன் அப்படின்னு சொல்லிதானே அப்பா சொல்லிட்டு போயிருந்தார். அவன் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக பயிற்சி பண்ணி தான் அந்த ஒட்டகத்தை எப்படி உட்கார வைக்கிறது முயற்சி பண்ணி தான் மறுநாள் ஆயிடுது. காலையில் வந்தோடனே அப்பாட்ட பார்க்கான், எப்படி உன்னோட நேரத்தோட அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு அப்பா கேட்காங்க மகன்கிட்ட. அப்பான்னு சொல்லலாம், மிகவும் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதான் எப்படி இருந்துச்சுன்னு கேட்கும்போது அவன் சொல்லுதான், நான் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன், ஆனால் சில ஒட்டகங்களை மட்டும்தான் என்னால் உட்கார வைக்க முடிஞ்சிச்சு, சில ஒட்டகங்கள் அதான் தானாகவே உட்காந்துருச்சு, சில ஒட்டகங்கள் அது எப்போ உட்கார தோணுதோ அப்போ தான் உட்காந்துச்சு அப்படின்னு மகன் சொல்லலாம். உடனே அப்பா சொல்லுவாங்க, இதேமாரி தான் நம்ம வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடியது. சில பிரச்சனைகள் தானாக அதாவே என்ன செய்யணும், தீர்வு அதாக காணிக்கிட்டு அதே பிரச்சனை காணாமல் போயிடும். சில பிரச்சனைகள் நம்ம முயற்சி பண்ணி தான் நம்ம பிரச்சனைகளுக்கான தீர்வை கண்டுபிடிக்க முடியும். சில பிரச்சனைகள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நம்ம தீர்வை காண முடியும். இப்படி தான் அப்பா சொன்னாங்க. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒன்று தான் இருக்கும், எல்லா பிரச்சனையும் கன்ஃபார்ம் தீர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா போகிறாங்க.